ஈரோடு மாவட்டம் அருகே பெற்ற மகன் மீது தீப்பற்ற வைத்த தந்தை குறித்து போலீசார் புகார் அளிக்கப்பட்டிருக்கிறது. அண்மை தகவலை நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். மதுபோதையில் தகராறில் ஈடுபட்டு குழந்தை மீது தீ வைத்ததாக அவரது மனைவி சுகன்யா குற்றச்சாட்டு ஒன்றை முன்வைத்திருக்கிறார். கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மணிகண்டன், இந்த சம்பவம் குறித்தான கூடுதல் விவரங்கள். மதுரையை சேர்ந்த திருமலை செல்வன் என்பவருக்கும் ஈரோடு மாணிக்கம்பாளையத்தை சேர்ந்த சுகன்யா என்பவருக்கும் திருமணமாகி 7 வயதில் ஒரு மகளும் 4 வயதில் ஒரு மகனும் உள்ளனர். இந்நிலையில மது பழக்கத்திற்கு ஆளான திருமலை செல்வன் அடிக்கடி மது போதையில் வீட்டிற்கு வந்து தகராறில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மனமுடைந்த சுகன்யா தனது 2 குழந்தைகளுடன் கடந்த 1 மாதத்திற்கு முன்பு ஈரோட்டில் உள்ள தனது தாயார் வீட்டிற்கு வந்துள்ளார். இந்நிலையில மனைவி மற்றும் குழந்தைகளை பார்ப்பதற்காக மது போதையில் திருமலை செல்வன் மீண்டும் தகராறில் ஈடுபட்டதாகவும் அப்போது தான் கொண்டு வந்திருந்த பெட்ரோலை மனைவி மற்றும் குழந்தைகள் மீது ஊற்றி தீ வைத்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த சம்பவத்தில் தாயும் மகளும் எந்தவித காயங்களும் இன்றி உயிர் தப்பிய நிலையில் 4 வயது மகன் நிகிலுக்கு பலத்த தீக்காயம் ஏற்பட்டுள்ளது. இதனையடுத்து மகனை மீட்ட அவரது குடும்பத்தினர் உடனடியாக ஈரோடு அரசு தலைமை மருத்துவமனைக்கு கொண்டு சென்றுள்ளனர். அங்கு தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்ட மகன் நிகிலுக்கு உரிய மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. இதனிடையே தாய் சுகன்யா அளித்த புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்துள்ள வடக்கு காவல் நிலைய போலீசார் தப்பியோடிய தந்தை திருமலை செல்வனை தீவிரமாக தேடி வருகின்றனர். திவ்யா, கூடுதல் விவரங்களுக்கு நன்றி மணிகண்டன்.